அதிசயராகம். காற்றின் மொழி ஒலியா இசையா? நம்மை சுற்றி எப்பொழுதுமே அழகான இசை இழையொடிக்கிட்டே தான் இருக்கு. காற்றின் ராகம், இலைகளின் சலசலப்பு, அலைகளின் ஆர்ப்பரிப்பு, மழையின் தாளம், குழந்தையின் சிணுங்கள், இப்படி நம்ம சுற்றி நிறைஞ்சிருக்கிற இசைய முறைப்படுத்தி ராகமாகவும் பாடலாகவும் தர்றவங்க தான் இசையமைப்பாளர்கள், பாடலாசிரியர்கள், பாடகர்கள். இந்த நிகழ்ச்சியில நம்ம எத்தனையோ முறை மெய்மறக்க செய்யும் பாடல்களை தந்த பாடகர்களை தான் நாம சந்திக்க போறோம். அதாவது புல்லாங்குழலுக்குள் நுழையும் காற்று இசையாக வெளிவருவதைப் போல காற்றை சுவாசித்து தங்கள் குரல்களால் அதை பாடல்களாக பிரசவிக்கும் அற்புதமான பாடகர்களை தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் மியூசிக்கல் ஷோ அதிசய ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம சந்திக்க போகும் இந்த அற்புதமான இசைக்கலைஞர் யார்? நல்ல சிங்கர், நிறைய பாட்டு பாடியிருக்காரு. தமிழ் ஃபீல்டு ஆகட்டும், தெலுங்கு ஃபீல்டு ஆகட்டும், நிறைய சாங் பாடியிருக்காரு. ஒரு இனிமையான ஒரு குரல் வளம் ஒரு பாடகர் சொல்லலாம். எஸ்பிபி வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அவர், அதனால தான் அவர் ரொம்ப பிடிக்கும். இப்போ நீங்க வந்து ஒரு 80களுக்கு மேலே எங்கள் எல்லாருக்கும் பின்னணி பாடகர் மனோ அப்படின்னு சொல்லி தென்னிந்தியாவுக்கே தெரியும், மொத்த இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னால் இருந்த மனோவை பற்றி, அவருக்கு இசையில் எப்படி ஆர்வம், அவருக்கு எப்படி இவ்வளோ நல்லா பாட கற்றுக்கிட்டாரு அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் சின்ன வயசு 10 வயசுலேயே கச்சேரிகள் ஆரம்பித்தேன். 10th இயர்லேருந்து நானும் ஆந்திராவில் கச்சேரிஸுக்கு போக ஆரம்பித்தேன். அதில் அப்போ அந்த கச்சேரியிலலாம் கைத்தட்டல் வாங்கினது எந்த பாட்டு? ஆமாம், அதில் வந்துட்டு சங்கராபரணம் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் பாடிய பாட்டு. ஓகே ஓகே. அத்வைத சித்திகி அமரத்வலப்திகி கானமே சோபானமோ, அத்வைத சித்திகி அமரத்வலப்திகி கானமே சோபானமோ, సర్వసాధనకు సత్యశోధనకు సంగీతమే ప్రాణము, సర్వసాధనకు సత్యశోధనకు సంగీతమే ప్రాణము, త్యాగరాజ హృదయమై రాగరాజ నిలయమై, త్యాగరాజ హృదయమై రాగరాజ నిలయమై, ముక్తిన సతు భక్తి యోగ మార్గము మృతియలేని సుధారామ స్వర్గము శంకరాభరణము, ఓంకారనాదానుసంధానమౌ గానమే శంకరాభరణము, పాదాని శంకరాభరణము. நான் ஸ்கூலிங்லேருந்து காலேஜ்லேருந்து நிறைய கேட்டது எஸ்பிபி சார் அண்ட் யேசுதாஸ் சார் தான். பிகாஸ் மேக்ஸிமம் அவங்களோட பாடல்கள் தான் நிறைய நம்ம ரேடியோ ஆன் பண்ணாலும் அண்ட் ஆல் தட் வி லிசன் நிறைய அவங்கள தான் கேட்டுருது. பட் லேட்டர் ஆன் லைக் ஐ செட் இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் போகும்போது அண்ட் கொஞ்சம் வென் ஐ ஹேட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, கொஞ்சம் அதுக்கு முன்னாடி ஒரு பீரியட், அந்த ஒரு பீரியடில் எக்ஸிஸ்ட் ஆன சாங்ஸ், அதை பாடின கிரேட் லெஜெண்ட்ஸ், அந்த மாதிரி போகும்போது ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு சிங்கர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் சார். You know, the kind of throw he had, and the energy that he had, and the energy, the kind of subtleties, emotions that he used to bring out through that voice. The கணீர் குரல்லையும் ரொம்ப உருக்கமான பாடல்கள்லாம் பாடக்கூடிய ஒரு great legend. So அவரோட பாடல்கள்லாம் பாடக்கூடிய ஒரு opportunity. So I want to do one song from that.
சிந்தனை செய் மனமே செய்தார் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே சண்முகனேசனை செய் மனமே செய்தார் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே சண்முகனே சிந்தனை செய் மனமே மனமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஃபேடட் ஜீன்ஸ் போட்ட இன்றைய இளைய தலைமுறை வந்து இந்த பாடல்களை இவ்வளோ அனுபவிச்சு பாடுறது கேட்கும்போது. இண்டஸ்ட்ரியில் வந்தபோது முதல்ல கணத்தில் முத்தமிட்டால் ரெக்கார்ட் பண்ணும்போது வைரமுத்து சார் எதிர்க்க நின்றுட்டு இருந்தார். எங்கள் அம்மா வந்து யாரும் தெரியறதா சின்மே அப்படின்னா இல்லையே அப்படின்னு. இட் இஸ் ஸோ எம்பாரசிங். பட் அவர் வந்து இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் குழந்தை தான். மணிரத்னம் சார் லெட்டர் பி இட்ஸ் ஓகே அப்படின்னு. ஸோ எம்பாரஸ்ட் ஆஃப்டர் தட். ஐ மீன் அட் த டைம் ஐ ரியலி டிடன்ட் நோ ஹூ ஹி வாஸ். வந்து தினமும் இந்த மேகசின்ஸ்லாம் புரட்டி படித்து அந்த ஹோம்ஒர்க் எல்லாம் அதுக்கப்புறம் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே சரி, அப்போது நீங்கள் அந்த டெலிவிஷன் ப்ரோக்ராமில் பாடி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சு யார் இந்த பொண்ணு நல்லா பாடுறாளே அப்படின்னு சொல்ல வச்சு அந்த பாடலை முதல்ல கேட்கலாமா? What a lovely beginning to the show. That was absolutely beautiful. சரி, நீங்க ரொம்ப அனுபவிச்சு பாடிய ஒரு பாடலை இப்ப எங்களுக்காக பாடுங்களேன். நிச்சயமா. எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா பொன்னிமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா எண்ணப்பறவை சிறகடித்து விண்ணில் பறக்கின்றதா பொன்னிமைகளிலே ஊரக்கம் வர கண்கள் மறுக்கின்றதா அடைமழை வரும் அதில் நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம் குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய் அது தெரிந்தும் கூட அன்பே மனமதையேதான் எதிர்பார்க்கும் எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும் சில சமயம் விளையாட்டாய் உன் நாடைக்குள்ளே நான் வேண்டும் வசீகரா என் நெஞ்சிலிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவானே ஏங்குகிறேன் தேம்